இலங்கை அரசின் திட்டம் செயல்வடிவம் பெற்றால் தமிழ்நாட்டு மீனவர்கள் வாழ வழியின்றி வாட நேரிடும் என்று மீனவர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தமிழ்நாடு மீனவர்களின் படகுகளை சிதைத்து அவற்றை இலங்கை படையால் பறிமுதல் செய்த மீனவர்களின் படகுகளை மீட்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மீனவர் சங்க செயலாளர் திரு போஸ் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு போஸ். இலங்கை அரசுடைய இந்த செயல் மூலமா மீனவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? அரசுக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன? கடந்த 9 ஆண்டுகளாக மீனவர்களுடைய பிரச்சனையை மத்திய அரசு கண்டுகொள்ளவே இல்லை. மாநில அரசை பொறுத்த மட்டுக்கும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு முறையான நிவாரணங்களை வழங்கி ஏதோ சாக போறவனுக்கு கொஞ்சம் கஞ்சி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இலங்கை கடற்படை, இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே பழைய பஸ், உடைந்து போன பஸ்ஸுகளை கொண்டாந்து கடலுக்குள்ள போட்டு மீனவர்கள் வலை வச்சு இழுக்க முடியாத அளவுக்கு பெரிய இடையூறுகளை பண்ணாங்க. இந்த சூழலில் இன்னைக்கு 34 படகுகளை திரும்ப உடைச்சு கொண்டாந்து கடலுக்குள்ள போட போறதா சொல்லிக்கிறாங்க. அவங்க திட்டம் என்னன்னா, கடல் வளத்தையும் பவளப்பாறையும் காப்பாத்துறதுக்காக போடுறோங்கிற ஒரு பொய் நாடகத்துல இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் அந்த பொய்யில மீன் பிடிக்க வரக்கூடாதுங்கிற ஒரு திட்டத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் இலங்கை அரசு சிறைப்பிடிக்கிறது, சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவனுக்கு 2 வருஷம் 3 வருஷம் தண்டனை அறிவிக்கிறது, இல்லைன்னா 2 கோடி 3 கோடி அபராதம் போடுறது, அதுமெல்லாம் படகுகளை அரசுடைமையாக்குறது, இந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருக்கிற நிலைமையில இது அதை தொடர்ந்து வெந்த முள்ள வேலை பார்க்கிற மாதிரி இன்னைக்கு இந்த சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இது கண்டனத்துக்குரியது. மத்திய அரசாங்கம் மீனவனை பத்தி இது வரைக்கும் எதுவுமே கண்டுக்கல. பிரதமர் மோடி கூட அங்க போகும்போது நாங்க பெரிய ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருந்தோம், எங்களுடைய படகுகள் மீனவர்கள்லாம் விடுவிக்கப்படுவாங்க, அந்த கோரிக்கை வைப்பாங்க, அது நடக்கும். இது வரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு. நம்ம அரசு தரப்புல இதுக்கு முந்தைய அரசாங்கம்லாம் இங்கிருந்து போனாங்கன்னா, ஒரு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் போனா கூட நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல செய்திகள் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அது இல்லாம போயிடுச்சு. இது எங்க மீனவர் மத்தியில பெரிய வருத்தத்தை உண்டாக்கியிருக்கு. இன்னைக்கு கூட ஐயா மருத்துவர் ஐயா கூட எக்ஸ்தலத்துல பதிவு போட்டிருக்காங்க. பதிவு போட்டது என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த 34 படகு மூழ்கடிக்கிறது இந்திய தமிழக மீனவர்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத பெற்றிருக்காங்க. ஆனா இத்தனை காலமா 9 வருஷமா அவங்க எதுவுமே இது சம்பந்தமா மீனவர்கள் பாதிக்கப்பட்டது வச்சது சம்பந்தமா எந்த இதுவுமே இல்லை. இப்ப பேசுறாங்க, ஏதோ தேர்தல் வர்றதுக்காக பேசுறாங்களோ கூட நம்ம நினைக்க மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த சூழல் இருக்கு. நாங்க அவர் இருந்தாலும் எங்களுக்காண்டி குரல் கொடுத்ததுக்காண்டி அவருக்கு எங்களுடைய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இணைந்தமைக்கு நன்றி திரு போஸ். இப்போது நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்திய தேசிய மீனவர் சங்கங்களின் தலைவர் திரு ராஜேந்திரன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். இலங்கை அரசுடைய இந்த நடவடிக்கை காரணமாக மீனவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போறாங்க, இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள்? இந்த பிரச்சனைன்றது இன்று நேற்றல்ல, 41 ஆண்டுகளாக தமிழக மீனவருடைய வாழ்வுரிமையின் மீது இலங்கையினுடைய கொடூர தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து 2014க்கு பின்னாலே அவர்களுடைய நடவடிக்கை கொடூரமாக மாறி தாக்குதல், சிறைப்படுத்துதல், மான அவமானப்படுத்துதல், படகுகளை சிறைபிடித்து தனது என்று சொல்லிக் கொள்வது, இது ஒரு கொடுங்கோன்மையான செயல். நம்முடைய பிரதமர் அவர்கள் 2014ஆம் ஆண்டு ஒன்றை சொன்னார்கள், மிக தெளிவாக சொன்னார்கள். ஒரு கையாலாகாத ஆட்சி நடப்பதினாலேதான் இந்த கொடூரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்டை நாடு அது நம்முடைய தமிழக மீனவருடைய வாழ்வுரிமையை பறிக்கிறது என்கின்ற போது அந்த வாழ்வுரிமையை மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. 24 hours 24 மணி நேரத்திலே ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்று சொன்னவர் நம்முடைய பிரதமர் தான். ஆனால் 2014க்கு பின்னாலே தான் தொடர்ந்து இந்திய தமிழகத்தினுடைய மீன்பிடி படகுகளை சிறைபிடித்து தனது என்று சொல்லிக்கொண்டு
எதெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை. இங்க இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் போறாரு. சரி, நம்முடைய படகுதை நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், ராமேஸ்வரத்துல போராடுறோம், நாகப்பட்டினத்துல போராடுறோம், புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் போராடுறோம், வீட்டுல போகிறார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு துளிர் விடுகிறது. ஆனால் அவர்கள் செஞ்சதெல்லாம் என்ன? போயிட்டு என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, திரும்பி வரதுக்குள்ள 4 போட்டை பிடிச்சு கொண்டு போய் சிறைப்படுத்திடுவான். இப்ப சமீபத்தில் நம்முடைய பிரதமர் அங்க போனாங்க, படைகளை எல்லாம் விடுப்பதற்காக தான் செல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் போனாரு, வந்தாரு, முடிஞ்சு போச்சு. இப்ப படகையெல்லாம் ஓட்ட போட்டு கடலுக்குள்ள அமிழ்க்க போறான் அப்படிங்கிற கோர செய்தி, கொடூர செய்தி. யார் வீட்டு சொத்து இது? இந்தியனுடைய சொத்து இல்லையா? இந்திய அரசிற்கு இது மீது பொறுப்பு இல்லையா? இது அனாதை சமுதாயமா? வடக்க ஒரு நியாயம், தெற்க ஒரு நியாயமா? குஜராத்தி மீனவனை பாகிஸ்தான் பிடிச்சி எடுத்துட்டு போன உடனே விரட்டிட்டு போய் அவன் அடியை கொடுத்து பிடிச்சி நம்ம படகையும் நம்முடைய மீனவர்களையும் மீட்டு தரக்கூடிய பொறுப்பு நடுவண் அரசுக்கு இருக்கும்போது நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? இந்த தேசத்திற்கு கடல் எல்லை காவலர்களா இருக்கிறது பாவமா? இந்த தேசத்திற்கு அந்நிய செலவாணியை அபரிவிதமாக அள்ளித்தரக்கூடியது எங்களுடைய பாவமா? இப்படிப்பட்ட கொடூரம் இருக்கு. ஆனால் இது காதுல விடுவது. ஐயா ராமதாஸ் அவர்கள், யாரும் எந்த ஒரு அரசியல்வாதியும் தேர்தல் காலத்துல ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுல நடுவண் அரசு என்ன செய்ய இருக்கிறது? அந்த அரசை ஏதாவது ஒரு வகையில எச்சரிக்குமா? படைகளை மீட்டு தருமா? தமிழனுடைய வாழ்வாதாரத்தை, தமிழக மீனவருடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுமா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.